அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்போம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போவது ஆடி மாதத்தின் ராசி பலன்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி அமைப்பு மற்றும் ஆடி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை. கருடாழ்வார் ஜெயந்தி ஆடி மாதம் 6ஆம் தேதி. ஆடி பெருக்கு 18 மற்றும் காந்தி ஜெயந்திரன் ஜெயந்தி ஆடி மாதம் 15ஆம் தேதி. திருவாடி மாதம் 29ஆம் தேதி. இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதி வரை வக்ரமாக புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. கடகத்தில் சூரியன் மற்றும் உச்ச குரு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. மற்றும் சிம்மத்தில் 16ஆம் தேதி வரை சுக்கிரன் கேது மற்றும் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு. மற்றும் ராகு கும்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. சனி 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமான அமைப்பு மீனத்தில் அமர்ந்திருக்கிற அமைப்பு. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு நிலை. மற்றும் இந்த கிரகங்களின் இருப்பு நிலையால் இந்த மாதத்தில் ஏற்படும் முதலில் பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மழை பொழிவு இருக்கக்கூடிய மாதமாகவும், ஒரு சில இடங்கள் வெள்ளம் வரும் ஒரு சில நாட்களில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள் சற்று ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு நிலையான அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு. மற்றும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்திற்கு 10ஆம் தேதிக்கு பிறகு பங்கு வர்த்தகம் நிலையான வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் சற்று நிதானத்துடன் கவனமாக உடல்நலத்துடன் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தின் பொது பலன்கள். மாதத்திற்கான கடக ராசி பலன்கள். உங்கள் ராசியில் இந்த மாதம் பயிற்சியாகக்கூடிய சூரியன் உச்ச குருவுடன் இணைந்து மிக அற்புதமான மாதமாக இருக்கிறது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பு வரை மிக கஷ்டமான காலகட்டம் கஷ்டப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்கள் தான் இந்த 2 மாதங்களாக ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு. அதன் தொடர்ச்சியா இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக தொடங்குது. உங்கள் ராசியிலேயே சூரியன் உச்ச குருவுடன் இணைந்து உங்களின் தன்னம்பிக்கை தைரியம் அனைத்தையும் வெற்றி பெற வைக்கக்கூடிய மாதமா இருக்கிறது இந்த ஆடி மாதம் கடகராசிக்காரர்கள். உங்கள் ராசியில் சூரியன் குரு இணைந்து உங்களின் தன்னம்பிக்கையும் உயர் அதிகாரிகளின் பாராட்டும் பெறக்கூடிய இதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை இந்த 2 கிரகங்களும் பார்ப்பதால் குடும்பத்தில் மனைவி வகைகள் மற்றும் கணவன் அமைப்புகள் ஒற்றுமை அதிகரித்து நல்ல மாற்றங்கள் தொடரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப அமைப்புகளில் சிலருக்கு காவல்துறை மற்றும் கோர்ட்டு வழக்குகளில் இருப்பவர்களுக்கு சுமூகமாக தீர்த்து வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. மற்றும் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் குடும்பத்திற்கு புதிதாக சில அறிமுகங்களும் புதிய சொந்தங்கள் அறிமுகங்களும் புதிய வரவுகள் உங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தவர்களுக்கு புதிய துணைகள் அமையக்கூடிய மாதமாகவும் புதிய துணைகள் அறிமுகமாகக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும். மற்றும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அனைத்திலையும் வெற்றியை தேடி கொடுக்க மாதமாகவும் இந்த மாதம் அமையும். இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மிக வலுப்பெற்று நீண்ட நாட்களாக பூர்வீக சம்பந்தப்பட்ட நில சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கோர்ட்டு மற்றும் பஞ்சாயத்தில் இருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான ஒரு பஞ்சாயத்து விலகி கோர்ட்டில் இருப்பவர்களுக்கு கூட நல்ல செய்தி சேரும் மாதமாகவும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும். மற்றும் 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் வண்டி வீடு வாகனங்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் அது அமையும் மாதமாகவும் அமையும். மற்றும் வீடு பழுது பார்ப்பவர்களுக்கு வீடு பாதியில் வேலை நின்று கொண்டுள்ளதும் 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும் காரணத்தினால் இந்த அமைப்பினால் உங்களுக்கு வீடு மறுபடி புதுப்பிப்பு காலமாகவும் நீண்ட நாட்கள இருந்த வேலை அமைப்புகள் இந்த மாதத்தில் அந்த பொருளாதாரம் உங்களுக்கு சேர்ந்து அந்த வேலையை ஆரம்பிக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அது சம்பந்தமான நல்ல செய்தி சேரும் மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 9ஆம் அதிபதி ராசியிலேயே இருந்து அந்த சனியை பார்ப்பதால் உங்களுக்கு சனியினால் கொடூரமான இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் அமைப்புகள் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ஆடி மாதம். மற்றும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் அதிபதி புதன் நீண்ட தூர ஒரு ஆன்மீக பயணங்களுக்கு
உங்களை உங்களை பயணிக்க செய்வார். நல்ல அனுபவமாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில். இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு சிறு சிறு அலைச்சல் பயணங்களில் அலைச்சல் கொடுத்தாலும் இறுதியில் உடல்நலை சோர்வு இல்லாமல் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது நல்ல மகிழ்ச்சிகள் பிறக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் மற்றும் உடல்நிலை சீராகவும் தொழில் அமைப்புகள் மிக வலுவான அமைப்பு. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும் காரணத்தினால் தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும் காரணத்தினால் தொழில் அமைப்புகள் பணிபுரிவுகளும் உயரதிகள் பாராட்டு பெறக்கூடிய மாதமாக இருக்கும். சூரியன் ராசியில் உச்சக்குறை இணைந்திருப்ப காரணத்தினால் உயர் அதிகாரி உங்களின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து நல்ல அமைப்பாக இருக்கும். மற்றும் மாதத்தில் ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை ஆபரண சேர்க்கை இருக்கும் மாதமாகவும் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய 13, 14, 14 இந்த 3 நாட்கள் சற்று நீங்க கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆடி மாதத்தில் இந்த 3 நாட்களில் நீங்கள் கையொப்பம் இடுவதாக இருந்தாலும், புதிய நண்பர்கள் அறிமுகமாக இருந்தாலும் சரி, புதிய நண்பர்களுக்கு ஒரு ஜாமீன் போடுவதாக இருந்தாலும் இந்த 3 நாட்களில் சற்று கவனமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ஒரு சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறந்தது. மற்றும் இந்த மாத பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி தரும்.